அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் ஆகியோர் பேசியது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில என்ன முடிவெடுக்கப் போகிறார் திருமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன முடிவெடுக்கப் போகிறார் திருமாங்கிற தலைப்பிலேயே பேசுகிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். இதற்கு முன்பாக விருந்தினர்கள்ட்ட பேசுவதற்கு முன்பாக விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார் சற்று முன்பாக. அதை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகணும். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன். ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது. அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும். நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார். அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம், கலந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன். ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை. அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை. அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமா நாங்கள் உயர்நிலைக்குழுல பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். நேர்பட பேச தொடர்கிறது. திரு பிரியன், திரு திருமாவளவன் பேசியதிலிருந்து திரு ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் ஒரு தயக்கத்தை கடைபிடிக்கிறாரா திருமாவளவன், இல்லை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறாரான்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இல்லை, அவருடைய அரசியல் அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர்கிட்ட பழைய நிலையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். எதையுமே அவசரமாக அவர் முடிவெடுக்க மாட்டார், நிதானமாக தான் முடிவெடுப்பார். அதனால் தயங்குறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கிற ஒரு அந்த மூடில் தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுற ஒரு நிலை வந்திருக்கு. அவங்க 99லேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க தேர்தல் பாதையில் இருக்காங்க. கடந்த 3 தேர்தல்களாக ஒரு வெற்றியை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வெற்றி இப்போ இருக்கிற கூட்டணியில் தொடர்ந்து சாத்தியமாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் திரும்ப அதை சொல்கிறார். நாங்கள் தான் அந்த கூட்டணியை கட்டமைச்சோம், அதில் தான் இருக்கோம் அப்படின்றார். ஸோ அதுக்கு பாதகமாக விசிகாவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பேரர் அப்படி பேசும்பொழுது, அதுவும் ஒரு சீனியர் லெவலில் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறவர் பேசும்பொழுது, அதுவும் இவர் சொல்லி அனுப்பிச்சு கூட ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சு கூட ஒருத்தர் பேசும்பொழுது முதல்ல எனக்கு இன்னொரு டவுட்டே இருக்குது. அதாவது அவர் கட்சியில் இருக்கார், அவருடைய தலைவர் இவர். அந்த புத்தகம் வெளியீட்டு விழா 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அல்டிமேட்டாக விஜய் நடத்தினாலும் பரவாயில்ல, நான் தான் சொன்னேன் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் தான் முக்கியமான நபர் அப்படின்னு அவர் திரும்ப சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு பெருந்தன்மையாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிறவர் என்னடா நம்ம தலைவர் இல்லாமல் ஒரு விழாவை நடத்துகிறோம்னு யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாக? அது பரவாயில்ல, நீங்கள் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் விழாவை நடத்துகிறாருன்னா ஒருத்தர், அதுலேயே அவருடைய விசுவாசம் தெரியுது, கட்சியை பற்றின விசுவாசம் அதுலேயே தெரியுது ஆக்சுவலாக. இல்லை பரவாயில்ல, போய் கலந்து கொள்ளுங்கள்னு நான் தான் அனுமதி கொடுத்தேன், சரி அனுமதி கிடச்சிருச்சுங்கிறதுனால கூட அவர் ஒரு தலைவர் சார், பெருந்தன்மையாக அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் கட்சிக்கு அவர் கீழே இருக்கீங்க, நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டாமா? நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியிலே வந்திருக்கீங்க, உங்கள் விசுவாசம் இதுதானே ஆக்சுவலாக? ஸோ நீங்கள் விசுவாசம் காமிச்சிருக்கோம். விஜய் வந்தால் பரவாயில்ல, விஜய் வச்சு நடத்தலாம், விஜய்க்கு முன்னாடி என்ன வேணால் பேசலாம், நம்ம கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. யூ டிசைடட். என்ன நோக்கம் என்ன? அதான் திரும்ப சொல்கிறது தான் நோக்கம். எங்களை இழுக்கிறது நோக்கம் இல்லை, திமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் நோக்கம். வேற என்ன? திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும்னா கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை யாரையாவது இழுக்கணும். முதல்ல தூண்டில போட்டு பார்த்தாங்க விஜய் மூலமாக, அந்த அதிகாரத்தில் பங்கு, அதுலேயும் அவர் திரும்ப
அதை வந்து ரொம்ப லாவகமாக கையாண்டு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போனார். அப்போ இப்போது இந்த புத்தக வெளியீட்டு விழான்றது வந்து நிச்சயமாக வந்து இவருக்கு ஒரு சவாலான விஷயம். அவர் கேட்டார்னா, ஆமாம் நாங்கள் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, நான் போகணுன்னா அவர் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லார். இல்ல இப்ப ஆதவர்ஜனாவை துருப்புச்சீட்டா பயன்படுத்தி திமுக கூட்டணியை அவர் அதே சொல்றாரு நடக்குது. திரும்ப சொல்றதுல இருந்தே நம்ம வரோம். பாஜக தான் பின்னாடி இருக்குன்னு அவரே சொல்றாரு, திரும்பவே சொல்றாரு. பாஜக தான் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு திரும்பவே சொல்லும் பொழுது நம்ம புதுசா இதுல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த கன்சர்ன் பர்சன் இருக்காருல்ல, இந்த சீனியர் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் வந்து முதல்ல கட்சிக்கான விசுவாசத்தை முதல்ல காமிக்கவே இல்லை அவர் ஆக்சுவலா. இல்லை சார், இது பெரிய குற்றச்சாட்டு இல்லை. திமுக கூட்டணியை உடைக்க சதி நடக்குது, அதுக்கு துருப்புச்சீட்டா ஆதவர்ஜனா வந்து பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்னா இன்னமும் கட்சியில தான் இருக்கிறார், பொறுப்புல தான் இருக்கார், என் கூட தொடர்பிலும் இருக்கிறார்னு அவர் ஏன் சொல்லணும்? திருமாவளவன் நடவடிக்கை எடுக்காம ஏன் இதெல்லாம் விளக்குங்க? நடவடிக்கை எடுப்பாங்க. 6ஆம் தேதி தானே ஃபங்க்ஷன் நடந்தது, இன்னைக்கு 7-8 தேதி தானே ஆயிருக்கு. ஸோ அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நேற்று உயர்மட்ட குழுவில் பேசியிருக்காங்க. அவங்க தலித்துகளுக்கு, தலித் அல்லாதவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் அவங்க வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. தலித் அல்லாதவர்கள்னால நாங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு அது நியாயமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா அவங்க கட்சியை வந்து ஒரு தலித் இயக்கமாக அறியப்படுற ஒரு கட்சியில் தலித் அல்லாதவர்கள் ஒரு பொறுப்பில், முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது, ஸோ நிறைய பேர் இன்னும் பொது தொகுதியில் நின்று எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்கிற இந்த சூழலில் கட்சியை வந்து பறந்துபட்ட அளவில் போயிட்டுருக்கு சார். அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் தலித் அல்லாதவர்கள் நிறைய பேர் கட்சிக்குள்ளே வரும்பொழுது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தலித் அல்லாதவர் மேலே எடுக்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிச்சு எடுக்கணும்னு ஒரு விஷயத்தை அவர் தலைவர்கள் அந்த முடிவு பண்ணும்போது அது கரெக்டான முடிவாக தான் இருக்க முடியும். என்ன உத்தேசிக்கிறீங்க? என்ன நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், திருமாவளவனையும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க, தமிழ்நாடு அரசியலையும் தொடர்ந்து கவனிக்கிறீங்க. இந்த முடிவை திருமாவளவன் இந்த விவகாரத்தில், ஆதவர்ஜன விவகாரத்தில் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது உங்களால் யோசிக்க முடியுதா, யூகிக்க முடியுதா? இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டிய நிலையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கூட்டணி 3 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு எதிராக வந்து அவர் வந்து கூட்டணி மாற வேண்டிய அவசியமும் அவருக்கு வரல. அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு எதிர்க்க எந்த கூட்டணியும் இல்லை ஆக்சுவலாக. தேர்தலுக்கும் இன்னும் 12-13 மாதங்களுக்கு மேலே இருக்குது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணணும், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால் வந்து அவர் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக. எடுக்கணும் அப்படின்றதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற பல பேர்கிட்ட நான் பேசி பார்த்ததில் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மண ரேகையை தாண்டி பேசுகிறீங்க. நீங்கள் திமுகவை வீழ்த்தணும், திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு ஆதவர்ஜனாவுக்கு ஒரு அஜெண்டா இருந்து வச்சுக்கோங்க. அந்த அஜெண்டா தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அஜெண்டாவை நீங்கள் விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நீங்கள் உங்கள் கையை வச்சே உங்கள் கண்ணை குத்துவேன் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தீங்கன்னா அதை எப்படி சார் ஒரு தலைமை பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்கள் திமுக இதில் நான் கேட்குறேன், மன்னராட்சியெல்லாம் பேசுகிறீங்களே, இந்த மன்னராட்சியை கொண்டு தான் நீங்கள் பணம் வாங்கிட்டு உடைச்சிங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஏன் இருந்தீங்க? திமுகவுக்கு ஏன் சார் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தீங்க? அண்ணாமலையும் இதே தான் கேட்குறேன். அதான் நான் கேட்குறேன், நீங்கள் வியூகம் ஏன் வகுத்து கொடுத்தீங்க? மன்னராட்சின்னு இப்போ விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, அந்த மன்னராட்சி வரத்துக்கு நீங்கள் வியூகம் வகுத்து கொடுத்தீங்க. உண்மையிலேயே உங்கள் கொள்கை வந்து தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருக்குது, இல்லை வாரிசு ஆட்சி இருக்குது, குடும்ப ஆட்சி இருக்குது, அதை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரத்துக்கான வியூகத்தை நீங்கள் ஏன் சார் வகுத்தீங்க? அப்போ பணத்துக்காக எதை வேணால் செய்வீங்களா? இல்ல இப்ப ஆதவர்ஜனா விஜய் பின்னாடி அதிமுக பாஜக இருப்பதாக திருமாவளவன் அதிமுக இருக்கிறதா நினைக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களே தெரியாது. பாஜக திருமா சொல்ற மாதிரி பாஜக இது பின்னாடி இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே சொல்றேன் நான். அந்த மேடையில வந்து நீங்க ஜாக்கிரதையா பேசுங்கன்னு ஒரு தலைவர் சொல்லி அனுப்பிச்ச பிறகு நீங்க இதெல்லாம் பேசுறீங்கன்னா இதையும் பார்த்துட்டு ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெளியில பேசுவாங்களா மாட்டாங்களா தெரியாது. அவங்க உட்கட்சியில் அவங்க நிச்சயமா இதை பத்தி விவாதிப்பாங்க இல்லையா? அப்போ திமுக விவாதிக்கும் இல்லையா, உட்கட்சி விஷயத்துல விவாதிக்கும் இல்லையா? அப்போ இவர் வந்து ஒரு சுமூகமான கார்டியலான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கார். இவருக்கு வந்து வேற எந்த நோக்கமும் தற்சமயத்து இருக்க முடியாது. ஒருவேளை எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம வேணா சொல்லலாம், சரி ஏதோ ஒரு ப்ரெஷர் பண்றாரு, அதிகமான சீட்டுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு திமுக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாகவே பேசி கூட அவர் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளவு சீக்கிரமும் அதை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் என்னென்னா, ஆதவர்ஜுனா வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் பேசிட்டாரு, அந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டி போயிட்டாரு. அவருடைய அஜெண்டா வேற, அந்த அஜெண்டாக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு திரும்பவே சொல்கிறாரு. ஆனால் திரும்ப சொன்ன இன்னொரு விஷயம் சரியில்லை. அவர் வந்து அந்த வாரப்பத்திரிகை சொல்கிறார், அந்த வாரப்பத்திரிகை வந்து எனக்கு கூப்பிடாத விட்டாங்க, எனக்கு கூப்பிடாதே நடத்திட்டாங்க, அதெல்லாம் அவர் சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி தான் உங்களை அலட்சியப்படுத்திட்டு அவர் போய் கலந்துட்டார் அந்த இதில்.
உங்கள் டெப்டி செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி உங்களை அலட்சியப்படுத்திட்டு அவர் அங்கே போய் கலந்துட்டார் சார். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு இழுக்கான ஒரு விஷயம். திருமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதோட நிதானம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானும் பல வருஷமாக எனக்கு தொடக்கத்துலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல் இன்டர்வியூ அவரோட இன்டர்வியூ நான் தான் போட்டேன். அதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திருமாவளவனே போய் கலந்துக்கோங்க ஆதவர்ஜுனான்னு சொன்னா கூட ஆதவர்ஜுனா யோசிச்சிருக்கணும். நம்மளால இந்த கட்சியில் இருக்கோம், நம்ம தலைவர் விட்டு போய் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோமே, இதெல்லாம் சொன்னால் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கலாம்னு ஒரு குரூப் போகிறாங்க அங்கேருந்து. இதெல்லாம் நம்ம சொன்னால் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம். நம்ம ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சி கட்டுப்பாடு ஆதவர்ஜுனா விலைக்கு போயிட்டு வேறு அதிமுகவில் சேர்ந்து இல்லை நாம் தமிழில் சேர்ந்து திமுகவை நீங்கள் எப்படி நீங்கள் தோக்கடிக்கணுமோ அதுக்கு எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுங்கள். எந்த வகையில் வேணால் பேசுங்க, அது வேறு விஷயம். விசிகாவுக்குள்ளே இருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது திரும்ப எத்தனை நாள் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கான விடையை வந்து நாளைக்கே அவர் கொடுக்கணும். ஆக்சுவலாக திரு சாமிநாதன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன முடிவெடுக்க போகிறார் திருமா அப்படின்னு தலைப்பை ஒட்டி யோசிச்சா 3 முடிவுகள் எடுக்க வாய்ப்பு. ஒன்று, திமுக கூட்டணி தொடர்பான முடிவு, விஜயோடன் கூட்டணி தொடர்பான முடிவு, திரு ஆதவர்ஜுனா கட்சியில நீடிக்கணுமா வேண்டாமா என்பது குறித்த ஒரு முடிவு. இந்த திமுக கூட்டணி அட்மிட் பண்ணிட்டாரு தொடர்றோன்னு, விஜய் கூட்டணிக்கு போறதில்ல அதையும் சொல்லிட்டாரு. திரு ஆதவர்ஜுனா தொடர்பான முடிவு மட்டும்தான் பாக்கி இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன எடுப்பாருன்னு யோசிக்கிறீங்க? கண்டிப்பா ஆதவர்ஜுனா மேலதான் நடவடிக்கை எடுப்பாரு. ஆனா அதுல மிக முக்கியமா என்னன்னா, திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவர் தொண்டையில் சிக்கின முள்ளு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆதவர்ஜுனா விவகாரத்தை. ஏன்னா தொண்டையில் சிக்கின முள்ள வந்து நம்ம முழுங்கவும் முடியாது, டக்குன்னு எடுத்து துப்பிடவும் முடியாது. அதே மாதிரிதான் விசிகாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐடி விங்க ஏற்படுத்தி அவங்கள சமூக வலைதளத்துல ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தது ஆதவர்ஜுனா. நம்ம ஏன் அவர் ஆதவர்ஜுனாக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற கோணமும் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருச்சியில கடந்த ஆண்டு நடந்த வெல்லும் ஜனநாயக மாநாடா இருக்கலாம், அந்த மாநாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது முதல் முறையா விசிகாக்கு ஐடி விங்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இணையவழி உறுப்பினர் சேர்க்கைக்கு முதல்ல பாதை போட்டு கொடுத்தது ஆதவர்ஜுனா தான். அந்த மேடையில தான் அவருமே உறுப்பினரா இணைஞ்சாரு. இப்ப அண்மையில நடந்த கள்ளக்குறிச்சியில நடந்த மது ஒழிப்பு மாநாடும் இவர் தான் பெரிய அளவுல நிதி பங்களிப்பு செஞ்சிருக்காரு. இப்ப விசிகா செய்தி தொடர்பாளர் கூட மறுக்கலாம் ஒரு வேலை அப்படி நம்ம பகிரங்கமா சொல்லிட முடியும். இவர் நிதி பங்களிப்பு நிறைய செஞ்சிருக்காரு. அரசியல் கட்சிகள் அது இயற்கலாம். அந்த வகையில் இவர் வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய நிதி ஆதாரமாகவும் அவர் பல தருணங்கள்ல இருந்திருக்காரு அப்படிங்கக்கூடிய கோணம்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவர் கிட்டத்தட்ட இது முதல் முறை பேசல. நம்ம வந்து தொடர்ந்து பாக்குறோம். இன்னைக்கு வந்து மன்னராட்சி அகற்றணுங்கிறதா இருக்கலாம், வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு அவர் ஏற்கனவே பேசினதா இருக்கலாம், சினிமால இருந்து வந்தவங்களே துணை முதல்வர் ஆகும் போது ஏன் வந்து திருமாவளவன் ஆகக்கூடாதுன்னு கேட்டது, அப்படி பல விஷயங்கள் அவர் தொடர்ந்து பேசினாலும் திருமாவளவன் அவர்கள் ஏன் இவ்வளவு நாள் மென்மையான போக்க கையாண்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அவரோட சமீபத்துல போட்ட 2 ட்வீட்டும் ரொம்ப முக்கியமானது. மழை நிவாரண பணிகளை இடைத்தேர்தல் மாதிரி செஞ்சு போய் வேலை செய்யணும் திமுகவுடைய அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னது, திரும்ப ஜெயலலிதா குறித்து சிலாகிச்சு பதிவு போட்டதுங்கிறதையும் நம்ம இதுல சேர்த்துக்க முடியும். ஆமா, இப்படி நிறைய நம்ம பட்டியல் போடலாம். இது எல்லாத்தையும் தாண்டி திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து அவர் வந்து அந்த கட்சிக்கு ஒரு நிதி ஆதாரங்கள்ல மிக முக்கியமான ஒருவரா இருக்காரு. இன்னொரு ஐடி விங்ல அவர் ஒரு ரிப்போர்ட் வச்சுட்டு இல்ல மக்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசினேன், தொண்டர்கள்ட்ட பேசினேன், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டுறாரு. இந்த விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு சின்ன நெருடல், ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு கொள்கைக்காக கட்சி நடத்தக்கூடிய திருமாவளவன் போன்ற தலைவர்கள் ஒரு நிதி ஆதாரத்திற்காக ஒருத்தர் கொடுக்கக்கூடிய எல்லா சங்கடத்தையும் நெருக்கடியையும் பொறுத்துப்பாங்களா? இல்ல வேற என்ன சாய்ஸ் இருக்கு? அதுக்கு ஒரு தேர்தல் வியூக நிபுணர் அவரு. அதை தாண்டி வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய 2 மாநாடுகளை வெற்றிகரமா நடத்தி காட்டியிருக்காரு. அந்த விசிகா நிர்வாகிகளே பல பேர் சொல்றாங்க ஏன் இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கேட்டாலே 2 மாநாடு அவர் வெற்றிகரமா நடத்தி காட்டினாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களுடைய நிலைமை மாறி இருக்குன்னா, அந்த கட்சி அமைப்பு ரீதியா 144 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இப்ப 234 மாவட்ட செயலாளர்கள் போடணும். இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். 3 நிகழ்ச்சி இங்க கலந்திருக்காரு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சி, இன்னொன்று ஒரு துக்க நிகழ்ச்சி, இறப்பு நிகழ்ச்சி, இன்னொன்று ஒரு கட்சியினுடைய கொடியேற்ற நிகழ்ச்சி. இந்த 3ஐயும் தாண்டி ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இருந்துச்சு. அது நேற்று நள்ளிரவு 11:30 மணிக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. அது என்ன நிகழ்ச்சினா 144 மாவட்ட செயலாளர்களை 234 போடுறதுக்கு தென் மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் யாரு, மாவட்ட நிர்வாகிகள் யாருன்னு இன்னைக்கு அவர் மனு வாங்கியிருக்கணும். அவரோட அன்றாட பணியவே இவர் பாதிச்சிருக்காரு. அவர் அந்த பணியே செய்யல. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கதே ஆதவர்ஜுனான்னு சொல்றாங்க. அப்ப யார் யார் நல்லா செயல்படுறாங்கிற லிஸ்டே அவர் கொடுத்ததான் அவர் கையில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் வச்சுதான் அவரால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்ப நிச்சயமா இப்ப அவருடைய சூழல் எப்படி ஆயிருக்குன்னா, ஆதவர்ஜுனாவை வச்சுக்கிட்டே ஒருவேளை இவர் மேல நடவடிக்கை எடுக்காம ஒரு சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டு தேர்தல திமுக கூட்டணியிலே சந்திச்சுட்டாங்கன்னா திமுகவினர் முதல்ல ஓட்டு போடுவாங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு? அவங்க எவ்வளவு தூரம் கோபமாயிருப்பாங்க அந்த கட்சியினர். சோ அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் ஆதவர்ஜுனாவை கட்சியில கட்டம் கட்டுறதா தான் இருக்கும். அதனாலதான் இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஆதவர்ஜுனா இல்லாம நம்ம வந்து விசிகாவை பயணிக்கணுங்கிற புள்ளியை நோக்கி நகர்றாங்க.
சோ திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப வேற சாய்ஸ் இல்ல. தொண்டையில் சிக்கிய முள்ள ஒன்ல முழுங்கணும் அல்லது அகற்றணும். ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுத்தா கட்சிக்கு வரக்கூடிய நிதி ஆதாரம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு யோசிக்கிறாரா திருமாவளவன்? இல்ல, அதாவது ரெண்டு கோணம். ஒண்ணு வந்து நம்ம நிதி ஆதாரம் என்று அவரை நேரடியா நம்ம வந்து இவர்தான் மெயின் ஸ்பான்சர் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி பொதுவா இயக்குகிற பொழுது ஏன் இவ்வளவு இடதுசாரி இயக்கங்கள் மேலேயே தேர்தல் நேரத்துல நிதி வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டோ நிதி இவர் மட்டும்தான் கொடுக்கிறாருனோ இல்ல. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் கட்சியில வரதுக்கு முன்னாடியே கூட நிதி பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. ஈவன் தேர்தல் பத்திரம்ங்கிற முறையிலேயே அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாவே இன்னைக்கு மாற்றின காலம்லாம் நம்ம வந்துட்டோம். சோ நம்ம வந்து அந்த வகையில அதை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அதை தாண்டி அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக நிபுணர் அப்படிங்கிறதுனால இவர் பண்ணக்கூடிய தேர்தல் வியூகங்கள் இன்னும் நம்ம சொல்ல போனா இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் போன தேர்தலில் ஜெயித்த வாக்கு வித்தியாசத்துக்கும் இந்த தேர்தலில் செய்த வாக்கு வித்தியாசத்துக்கும் ஒரு இடைவெளியை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அவருக்கு. அந்த இதுக்கு கூட இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மாநாடு அங்க போட்டிருந்தாரு. இவர் தான் அந்த மொத்த திருமாவளவன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மொத்தமாவே இவர் தான் வழி நடத்தினாருன்னு சொல்றாங்க. அது செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, அவங்க மறுக்கலாம், அவங்க அதுக்கு ஆமானா ஆமான்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் வந்து இந்த அளவு முக்கியத்துவம் பெறதுக்கு அவருடைய தேர்தல் வியூகமும் ஒரு காரணம். பிளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நிதி பெரிய அளவுல அவர்கிட்ட இருக்கிறதும் ஒரு காரணம். அவரை இழக்க விரும்பல. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிய ஆதவ் அர்ஜுனா நல்லா பண்றாரு, நிதி ஆதாரத்தையும் கட்சிக்காக தர்றாரு. அதனால திருமாவளவன் இழக்க விரும்பலையா ஆதவ் அர்ஜுனாவை? அதனாலதான் இவ்வளவு நாள் நடவடிக்கை இல்லாம தப்பிக்கொண்டு இருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும். இப்ப திருமாவளவன் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்காரு. இப்ப நெருக்கடி வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கே இல்ல, திருமாவளவன் அவர்களுக்கு தான் இப்ப நெருக்கடி. அவங்க வந்து எப்படி, அதாவது இன்னைக்கு அவங்க வந்து பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வெற்றி கூட்டணியா அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, 21 சட்டமன்றத்துல வெற்றி, 24 பாராளுமன்றத்துல வெற்றி, இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிட்டாங்க. சோ இந்த பயணம் தொடரணும்னா அவங்க சேஃபா திருமாவளவன் அவர்கள் ஃபீல் பண்றது டிஎம்கே கூட்டணியில இருந்தா ஒரு மதசார்பற்ற அணி அந்த ஓட்டு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஆதவ் அர்ஜுனாவுக்கு இப்ப திரைமறைவுல ஒரு வேலை இருக்கா இல்லையா, அது பிஜேபி சொல்லி செய்யறாரா சொல்லாம செய்யறாராங்கிறதெல்லாம் தாண்டி செய்யற ஒரு விசிகா நிர்வாகி. நம்ம அந்த கோணத்துல பார்க்கிற கட்சி நலனுக்காக ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்றவர் தான் திருமாவளவன். அப்படிதான் கடந்த காலத்துல பேசினாரு. அப்போ கட்சி நலனுக்காக ஆதவ் அர்ஜுனா தேவை அப்படின்னு யோசிப்பாரா, இல்ல கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிறார் ஆதவ் அர்ஜுனான்னு இப்ப நகர்ந்திருக்கிறார் வேற ஒரு புள்ளிக்கு அதே திருமாவளவன், அந்த இடத்துல போய் இப்ப முடிவெடுப்பாரா? இல்ல, இந்த முறை அவர் வந்து நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனாவை குறைந்தபட்ச இடைநீக்கம் பண்ணுவாரு, அதிகபட்சம் நிரந்தர நீக்கம் பண்ணுவார். ஏன்னா இவ்வளவு நாள் ஆதவ் அர்ஜுனா தனியா ஊடகவியலாளர்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, செய்திகளை பொதுவா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை இன்னொரு கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவரை வச்சுட்டு நீங்க வேங்க வயல் போங்க, வேங்க வயல்ல போய் களமாடுங்கன்னா அப்ப திருமாவளவனோட ரோல் என்னங்க? திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வேங்க வயல் பிரச்சனைக்கு தன் தலைவரை போய் களமாடுங்கன்னு சொல்லணுமா, தனக்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை போய் நீங்க வேங்க வயல்ல போய் களமாடுங்கன்னு சொல்லணுமாங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது. இன்னொன்னு, மன்னராட்சியை அகற்றணும்னா அந்த மன்னராட்சி என்று இன்னைக்கு அது வாரிசு அரசியல் தேவையா தேவையில்லை என்கிற விவாதத்துக்குள்ள நான் வரல. அந்த மன்னராட்சி அப்படின்னு இவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் ஜெயித்த 2 எம்பிக்களுடைய நிலைமை என்ன? சோ இதெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த நெருக்கடியால ஒருவேளை திருமாவளவன் தன் மீது நடவடிக்கை எடுத்தா விஜய் பக்கம் சேர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறாரா ஆதவ் அர்ஜுனா? இல்ல, ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவே ஒரு தேர்தல் வியூகமா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவர் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் தான் தொடர்ந்து. அதனால அவர் வந்து இதுவே ஏதோ ஒரு கட்சிக்கு அவர் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவராவோ, அவர் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒட்டி இருக்கக்கூடியவராக இருக்கலாமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் இது ஏற்படுத்துது. அவர் வேற இதே சந்தேகத்தை திருமாவளவன் எழுப்புறாரு, இதே சந்தேகத்தை அண்ணாமலை எழுப்புறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நானும் விசிகாவோ குறியல்ல, திமுக கூட்டணி குறி, பாஜக சதி செய்யுது அப்படின்னு அவரு சந்தேகப்படுறாரு. அண்ணாமலை திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரிஞ்சு போகணுன்றதுக்காக ஆதவ் அர்ஜுனாவை பயன்படுத்துறாங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப யாரு சதி பண்றா, எந்த சதியை ஆதவ் அர்ஜுனா செயல்படுத்த போறாருன்னு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. இப்போ இல்ல, எதுவா இருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குது, ஒரு கையில மருந்து இருக்கு, இன்னொரு கையில கூடுதலா வயிறு வலிக்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்கு. நான் கூடுதலா வயிறு வலிக்கிறத சாப்பிட மாட்டேன், உடனே மருந்து சாப்பிட்டு அந்த வலியை போக்க தான் முயற்சி பண்ணுவேன். இப்ப திருமாவளவன் அவர்கள் கையில தான் மருந்து இருக்கு. அவர் கட்சியில இருக்கிற நிர்வாகி அவரை வெளியேற்றிட்டாரோ அல்லது நடவடிக்கை எடுத்துட்டாலோ, இனிமேல் பேசினா பெரிய நடவடிக்கை அப்படின்னாலோ, அவருக்கு கட்டம் கட்டிட்டாலோ அவர் பேசுகிற குரல் கவனிக்கப்படாதுல்ல. அவர் விசிகா நிர்வாகியா பேசுறதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஊடகங்கள் விவாதிக்கிறோம். அப்ப அதுக்கான மருந்து, அதுக்கான தீர்வு அண்ணாமலைட்டையோ பிஜேபிட்டையோ அதிமுகட்டையோ இல்ல, திருமாவளவன் அவர்கள் கரத்துலதான் இருக்கு.
அவர் இத்தனை நாள் வரை அவர் ஒரு கொள்கைவாதியாக ஒரு சித்தாந்தவாதியாக நோய் இன்னும் முத்தலேன்னு நினைக்கிறாரோ? மருந்து சாப்பிடறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நோய் முத்தலேன்னு நினைக்கிறாரா? இல்ல, நோய் அங்க இப்பதான் வேர்ல பிடிச்சிருச்சு. அதாவது அடிமரம் வரைக்கும் மேல்மரம் வரைக்கும் வரும்போதுதான் அதை வெட்டக்கூடியவருக்கு தெரியுங்கிறக்காக காத்திருந்தாருன்னா அடியில பிடிச்சிருச்சு. தொண்டர்கள் கிட்ட அந்த மனநிலையை பார்க்கணும். நம்ம திமுகவினர் எப்படி வேலை செய்வாங்க தேர்தலுக்கு? இன்னைக்கு திமுகவும் விசிகாவும் கைகோர்த்து தேர்தலை சந்திச்சா எப்படி திமுகவினர் நாளைக்கு நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குவோம், அவங்க ஓட்டு நமக்கு விழும், நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிட்டு நம்ம ஆட்சி அகற்றணும்னு பேசுவாங்கிற ஒரு எதிர் மனநிலையை அது உருவாக்கிடும். இல்ல, இப்ப திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காவது ஆதவர்ஜனாவை கட்சியை விட்டு இடைநீக்கமோ நிரந்தர நீக்கமோ செஞ்சிடணுமா? இல்ல, திமுகவை திருப்திப்படுத்துறதுங்கிற புள்ளி இல்ல அது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு முதல்ல தெளிவை ஏற்படுத்த வேண்டிய தேவை திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம திமுகவோட பயணிக்க போறோமா அல்லது திமுகவை திட்டிக்கிட்டே இருக்க போறோமா, விஜயோட பயணிக்க போறோமா அல்லது திமுகவை மட்டுமே சேர்ந்து பயணிக்க போறோம், அந்த குழப்பம் வருது இல்ல தொண்டர்கள் கிட்ட. ஒரு சரி, நம்ம கட்சி தலைவர் முதல்வர் ஆகணும்னு சொல்றாரு, துணை முதல்வர் ஆகணும்னு சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம தலைவர் பேசுறதையே பொது வெளியில பேசுறாருன்னு விசிகா தொண்டர்கள் மத்தியில திரு ஆதவர்ஜனாவுக்கு ஒரு சப்போர்ட் பேஸே இல்லையா, ஆதரவே இல்லையா? நிச்சயமா ஒரு 20% விசிகா தொண்டர்கள் இன்னைக்கு ஆதவர்ஜனா பின்னாடி இருப்பாங்க. அவர் நடவடிக்கை இமீடியட்டா எடுக்கிறதுக்கு தயங்குறதுடைய பின்னணியில அதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐடி விங்க செயல்படுத்துறதுல இருந்து பல நிர்வாகிகள் அவர் போட்டவர் தான் இன்னைக்கு விசிகால அவர் பட்டியல் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. எனக்கு செய்தி தொடர்பாளர் தான் அவருக்கு விளக்கம் சொல்ல முடியும், எனக்கு தெரியல. பல நிர்வாகிகளை இவங்க நல்லா செயல்படுறாங்கிற ரிப்போர்ட்டே ஆதவர்ஜனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு தான் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வச்சு கூட திருமாவளவன் அவர்கள் யோசிச்சிருக்கலாம். அதான் ஒரே ஒரு தொண்டையில் குத்தின முள்ளுதான் அது திருமாவளவன் அவர்களுக்கு. அதனால அவர் தான் அந்த முள்ளை எப்படி எடுக்கிறாருங்கிற சூட்சமும் அவருக்கு கையில மட்டும்தான் இருக்க முடியும். சரி, திரு பாவலன், முள்ள எடுத்துருவாரா இல்ல அப்படியே மென்னு சிரிச்சிருவாரா திருமாவளவன்? வணக்கம். அதாவது இப்ப என்னுடைய கருத்தை நான் சொல்றதா அல்லது சுவாமிநாதன் சொன்ன அவதூறுகளுக்கு பதில் சொல்வதா அப்படின்றது எனக்கே ஒரு நெருக்கடியா உருவாயிருக்கு. இஷ்டத்துக்கு கற்பனையில விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாட்டையும் அவதூறா சுவாமிநாதன் அவங்க பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. கூடயே செய்தி தொடர்பாளர் பதில் சொல்வார் சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய பதில் சொல்றேன். தொண்டையில் சிக்கிய முள் அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. ஆதவர்ஜனா கட்சிக்குள் 6 மாதங்கள் தான் ஆகிறது. கட்சியில் 10 துணை பொதுச் செயலாளர்கள் அவரும் ஒருத்தர். அவர் தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள் எந்த விதமான முடிவை எடுத்து நகர்வதற்கு அவருக்கு விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை இயக்குவதற்கோ நகர்த்துவதற்கோ அவரால் இயலாது. அதற்கு கட்சிக்குள் எந்த விதமான இடமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை விலை பேசவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வலை வீசவும் இங்கே எவரும் பிறக்கவில்லை என்பதை எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தோ தகர்த்தோம் என்கின்ற முழக்கத்தோடு தான் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலான எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற அந்த விழாவை புறக்கணித்தார். ஒரு திட்டமிட்டு சதி நடக்கிறது, திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதை அறிந்துதான் அந்த இடத்திலிருந்து கேள்வி திரு பாவலன், கூட்டணியை உடைக்க சதி நடக்குது, அந்த சதிக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன், அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு ஒரு கட்சியின் தலைவர் திருமாவளவன் முடிவெடுப்பாராம். ஆனா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அதே நிகழ்ச்சிக்கு போய் பங்கேற்று திமுக மீது விமர்சனங்களை வைப்பாராம். ரெண்டு முரண்பாடு இல்லையா? நான் முழுசா என்ன பேச விடுங்க, நான் முழுசா சொல்லிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் சாமானிய மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பேரியக்கம். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை புறக்கணித்து நாங்கள் சாதி ஒழிப்பை மட்டுமே பிரதானப்படுத்தி களத்தில் நின்று நாங்கள் போராடிதான் இந்த மக்களை அணிதிரட்டணும். பிறகு அரசியல் அதிகாரம் தேவை என்கின்ற அந்த அளவுகோலில் இருந்துதான் கடந்த 1999 இன்று வரை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய சாதனைகளை சாமானிய மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி நாங்கள் நிரூபித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போனா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கு சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஆதவர்ஜனா வந்துதான் ஐடி விங்க உருவாக்கி ஆக்டிவா விடுதலை சிறுத்தைகளை ஆக்டிவா வச்சிருக்கிற மாதிரி ஒரு அவதூறு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் ஆதவர்ஜனா சேர்ந்து கட்சிக்குள் சேர்ந்து 6 மாதம் தான் ஆகிறது. சார், வெள்ளம் ஜனநாயக மாநாடு நீங்க நடத்தி எத்தனை மாதங்கள்? அந்த வெள்ளம் ஜனநாயக மாநாட்டுல தான் அவருக்கு ஐடி கார்டு நீங்க பேசும்போது கிராஸ் பண்ணல. சரி, அவரு பாவலன் வந்து இங்க பாருங்க, நீங்க பாவலன் லைவ்ல இருக்காரு.
பேசுங்க, நீங்க பேசுங்க, பேசும்போது பாவலன் நான் குறுக்கிடல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்க 30க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம், மக்கள்கிட்ட நிதி வாங்கி நடத்தி இருக்கின்றோம். கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மட்ட நிர்வாகிகள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய சின்ன 1 கிராம் 2 கிராம் நகைகளை விற்று கொண்டு வந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம், மாநாடு நடத்தி கொண்டிருக்கோம். ஆதவ அர்ஜுனா நிதி கொடுத்துதான் மாநாட்டை நடத்தினார். ரொம்ப அப்பட்டமான பொய், அவதூறு. இங்க பாருங்க, 4 எம்எல்ஏ 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள் இணைவதற்கு முன்பே 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர் வென்றெடுத்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு எல்லா உத்திகளும் தெரியும். தேர்தல் களத்தில் எப்படி மக்களை சந்திக்கணும், எப்படி அணுகுமுறை, எந்த வாக்குறுதியை சொல்லி எப்படி வாக்குகளை விடுதலை சிறுத்தைகளுக்கான வாக்குகளாக வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு கடைநிலை தொண்டர் வரைக்கும் தெரியும். ஆதவ அர்ஜுனா வந்துதான் இதெல்லாம் நடத்தி கொடுத்தார்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்களில் வாய்க்கு வந்த மாதிரி கட்டமைக்க கூடாது. தேசம் காப்பு மாநாடு, வெல்லும் ஜனநாயகம், இந்த 2 மாநாடு கட்சியின் தொண்டர்களால் ஒவ்வொரு புரிந்து கொள்ள முடியுது. குக்கிராம வரைக்கும் கூட்டம் நடத்தி பெரும் கூட்டத்தை கூட்டி தான் மக்களுக்காக நடத்தக்கூடிய கட்சி மக்கள் நிதி திரட்டி மாநாடுகளை நடத்துறீங்க. ஆனா திரு ஆதவ அர்ஜுனாவை போய் பங்கேற்கலான்னு அனுமதி கொடுத்த திருமாவளவன் கவனமா பேசணும்னு அறிவுறுத்தி தானே அனுப்புனாரு. அவர் கவனமா பேசாம கூட்டணி மீது விமர்சனம் வச்சிருக்காரு, திமுக மீது விமர்சனம் வைத்திருக்காரு இல்லையா? இருங்க, நான் இதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு 2 இலக்கு, ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று அரசியல் அதிகாரம். இந்த 2ஐயும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றால் வெறும் பட்டியல் சமூக மக்களை மட்டுமே வச்சு நடத்த முடியாது. அப்ப அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பெண்களையும் இந்த கட்சிக்குள்ள பெருமளவில் கொண்டு வரணும். அதுக்காக தான் 2007 கட்சியவே ஒட்டுமொத்தமா கலைச்சிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் எல்லோரையும் கட்சிக்குள்ள கொண்டு வாங்க எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கட்சியில ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 25 பேர் தலித் அல்லாதவர் இருக்கிறாங்க, 75 பேர் பட்டியல் சமூகம் என்றால் 25 பேர் தலித் நான் தலித் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்சியை கட்டமைச்சு வளர்த்து கொண்டு போறாங்க. அந்த அடிப்படையிலே வரலையே திரு பாவலன் கட்சிக்குள்ள வரும்போது கூட அவருக்கு பேசினாங்க கொடுங்க. விசிகாவுடைய நோக்கம் குறித்தோ தோற்றம் குறித்தோ கொள்கை குறித்தோ திருமாவளவனுடைய செயல்பாடுகள் குறித்தோ மக்களுக்காக நிக்கிறது குறித்தோ பொது நீரோட்டத்தில் விசிகாவுடைய முயற்சி குறித்தோ எல்லளவும் இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் சந்தேகமே இல்லை. இப்ப பிரச்சனை திரு ஆதவ அர்ஜுனா நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்தும் பேசியது குறித்தும் அந்த சப்ஜெக்ட் வரணும்ல. அதுல நேரடியா கேள்வி வச்சாச்சு. அவர் கவனமா பேசுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு திருமாவளவன். அவர் கவனமா பேசல, கூட்டணி மீது விமர்சனம் வைக்கிறாரு. இப்ப கவனமா பேசாத ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயக்கமா இல்ல நிதானமா, அதை எப்படி அணுகிறாருன்னு கேட்கிறேன். அது தயக்கமே கிடையாதுங்க. விடுதலை சிறுத்தைகள் நாங்க சாதி சங்கம் நடத்தல அல்லது ஒரு அறக்கட்டளை நடத்தல. நீ சரியில்லப்பா உடனே கட்சி விட்டு வெளியே போப்பான்னு எடுத்தேன் கவிழ்த்தும் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களால் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சி. எங்க கட்சிக்குன்னு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அந்த 2 நாள் 6ஆம் தேதி அவர் பேசியதுக்கு பிறகு, அதற்கு முன்பே 2-3 சமயங்கள்ல அவர் பேசுறது தப்புன்னு சொல்லி எங்க தலைவர் சுட்டிக்காட்டினாரு, கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் 6ஆம் தேதி அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளணுமா என்று தலைவருடைய ஒப்புதல் கேட்கும்போது தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு பார்ட்னர், நீங்க ஒரு பப்ளிஷர், நீங்க தாராளமா கலந்துக்குங்க. ஆனால் கலந்து கொள்ளும் போது அம்பேத்கரை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும் சொல்லிட்டு அவருக்கு எங்க தலைவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போன பிறகுதான் அவர் அவரது விருப்பத்தின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக, இந்தியா என்கின்ற அந்த மகத்தான கூட்டணிக்கு எதிராக அவருடைய சொந்த விருப்பத்தை அந்த மேடையில காட்டுறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்ல. அவரும் ஆதவ அர்ஜுனாவும் பேசிட்டாரு. ஏற்கனவே 2-3 தடவை பேசுறாரு, ட்வீட் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அப்ப இங்க தானே திரு சாமிநாதன் சொல்ற குற்றச்சாட்டை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், அவர் கட்சிக்கு தேவை, அவர் நிதி ஆதாரம் தரக்கூடியவரா இருக்கிறார், கட்சிக்கு தேவைங்கிறதுனால யோசிக்கிறாரா அப்படின்னு இங்க பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த டிலேக்கு காரணம் இதுதானான்னு பொருத்தி பார்க்க கிடையாது. எங்க கட்சியில நான் அது பதில் சொல்றேன் கார்த்திகேயன். அதாவது எங்க கட்சியில உயர்நிலை குழு கூட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். எந்த முடிவு வந்தாலும் அந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் விவாதம் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எங்க தலைவர் அறிவிப்பாரு.
அவர் தலைவர் அப்படின்ற காரணத்தினால சுப்ரீம் பவர் அவர் எடுத்துக்க மாட்டார். எப்பயுமே அது தேர்தல் கூட்டணியா இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, உயர்மட்ட குழுவில் ஒரு பொருளை வைத்து அதை டிஸ்கஸ் பண்ணி விவாதம் பண்ணி அந்த உயர்நிலை குழு கூட்டத்தின் மெஜாரிட்டி கருத்தின் அடிப்படையில் தான் அறிவிப்பாரு. இப்ப இந்த 2 நாட்களாக உயர்நிலை குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர் கருத்து கேட்டிருக்காரு. மெஜாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற திமுக கூட்டணிக்கு எதிராக வந்து இந்த கூட்டணி உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு விசிகாக்கு இருக்குது. அகில இந்திய அளவுல வந்து இந்தியா கூட்டணி உருவாக்க விசிகாக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கிறது, சொந்த விருப்பு திமுக மேல இருக்கிறது. அதை வந்து நம்ம கட்சிக்கு அதை வந்து விசிகாவை காவு கொடுக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற கருத்து கட்சிக்குள்ள பெருசா எழுந்த பிறகு தலைவர் அந்த முடிவெடுத்திருக்காரு. இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் ஆதவ அர்ஜுனா மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுவெளிக்கு வைக்கப்படும். அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இங்க கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நீங்க சொல்றதை ஏத்துக்க தான் வேணும். பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துறேன். அதிகாரப்பூர்வமா சொல்றேன். இன்றைக்கு தலைவர் வந்து மதுரைக்கு வந்தப்ப நான் ஒரு கூட தான் இருந்தேன். பல்வேறு விஷயங்கள் நாங்க பரிமாறிக்கொண்டோம். அப்ப அவர் சொன்ன கருத்து இன்று இரவு அல்லது நாளைக்குள் வந்து அந்த அறிவிப்பு வரும். ஏன்னா இப்ப இதோ ஆதவ அர்ஜுனா வந்து நிதி கொடுத்துதான் அல்லது தேர்தல் வியூகம் வைத்துதான் விடுதலை சிறுத்தைகள் இயங்குற மாதிரி ஒரு மாயை இங்க திட்டமிட்டு எங்களுக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. சாமானிய மக்கள் கொடுக்கின்ற 5-10 வச்சுதான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். சரி, ஓகே. அவர் வந்து கட்சி நடத்தணுமா? சரி, இல்ல அவர் வந்து 30 மாநாடு நடத்திருக்காங்க. இல்ல, அது ஒரு பத்திரிகையாளருடைய விமர்சனம். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க பொருத்தமான பதில் சொல்லிட்டீங்க. மக்கள்கிட்ட இருந்து நாங்க நிதி பெற்றுதான் நடத்துறோம்னு பதில் சொல்லிட்டீங்க. அதுலயே நம்ம தொடர்ந்து நீடிக்க வேண்டாம். திரு ஜெகதீஸ்வரன், எல்லா சர்ச்சைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திரு விஜய்க்குமே தொடர்பு உண்டு. அதெல்லாம் அவரும் பங்கேற்று இருக்கிறார். எப்படி இந்த விவகாரத்தை நீங்க தள்ளி நின்று எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து பிரியன் சார் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் எல்லோருக்குமே ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசும் பொழுது நாங்கள் முதன்மை சக்தியாக தேர்தல் அரசியலை அணுகுவோம். எங்களுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாகவே 150 இடங்கள் இல்லை அதற்கு மேற்பட்ட இடங்கள் எங்கள் வெல்ல முடியும். அதே நேரத்தில் எங்களை நோக்கி வருபவர்களுக்கு நாங்கள் அரவணைத்து செல்வோம். ஸோ துணை கேள்வி தான், முதன்மை கேள்வி என்பது நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸுங்கிறதா. இன்னொன்று அவர் சொன்ன அந்த அரசியல் அணுகுண்டு என்பது சொல்லும் பொழுது அரசியல் சூழல் மாறலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னார். இன்னும் நிறைய பேர் என்னன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க 1 மாதம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் ஆயிடுச்சு, ஏன் யாரும் வரல? இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியில் இருக்கின்ற இன்று நான் வந்து விசிக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இல்லை மதிமுக அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, இருக்கின்ற எந்த ஒரு XYZ கட்சியாக இருந்தாலும் இன்னொரு 1 வருடம் 1.5 வருடம் ஆட்சியில் இருக்கும் பொழுது உடனடியாக இன்னைக்கே நான் வெளியே வந்து நான் திமுக எதிர்த்து பேசுகிறேன் என்று சொல்வார்களா என்று கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நமக்கு தெரியும். அதனால நீங்க சொல்லிட்டீங்க யாரும் வரலன்னா இப்பொழுது யாரும் வரமாட்டாங்க. நம்ம எதிர்பார்ப்பு என்பது 2026 தான் அவர் அரசியல் சூழல் மாறும் பொழுது நாங்கள் ஒரு முதன்மை சக்தியாக இருக்கும் பொழுதுதான். ஏன்னா எங்க தலைவர் சொன்னார், நாங்கள் முதன்மை சக்தியாக உருவாகும். விளக்கம் மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த நம்பிக்கையை வச்சு கூட்டணியில் இருந்தோ தேசிய எங்க இருந்து வேணாலும் யார் வந்தாலும் ஓகே இல்ல, கொள்கை ரீதியாக எங்களுக்கு வந்து உடன்பட்டு போனால் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற. இதுல என்ன, நான் உங்க மேல என்ன விமர்சனம், நீங்க பர்பஸா டார்கெட் பண்றீங்க. முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விசிகாவுக்கு ஒரு வலையை வீசுனீங்க. அதை வந்து திருமாவளவன் முறியடிச்சிட்டாரு, அதுல சாமர்த்தியமா அதுல தப்பிச்சிட்டாரு. அடுத்து திரு ஆதவ அர்ஜுனா மூலமா இன்னொரு முயற்சி நடக்குது. இது வந்து விசிகாவுக்கோ திருமாவளவனுக்கோ வச்ச குறி இல்லாம டிஎம்கே கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு சதி. அதை பாஜக பின்னாடி இருந்து இயக்குது. அதுக்கு திரு ஆதவ அர்ஜுனாவும் திரு விஜயும் ஒரு டூலா இருக்கிறாங்கிறதான பிரதான குற்றச்சாட்டு. இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா. இப்போ திருமாவளவன் வந்து அதை உடைச்சிட்டாங்க, இல்ல திமுக கூட்டணி கட்சியில் அதை உடைச்சிட்டாங்கன்னு சொல்றதே இது இந்த டைமே இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த டைம்ங்கிறதே 2026 நீங்க ஜனவரி பிப்ரவரி அந்த நேரத்தில் தேர்தல் அரசியல்னா ரொம்ப சூடுபிடிக்கின்ற நேரத்தில் நம்மை நோக்கி வருவார்களா இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க பிரைமரி ஃபோர்ஸா இருக்கணும். ஓகே, இவங்களை நம்பி போகலாம். இவங்களை நம்பி போனா நமக்கு வந்து அந்த மரியாதையும் கிடைக்கும். நம்ம வந்து ஈக்குவலா 2 பேரும் மியூச்சுவலா நமக்கான ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது வருவார்கள். அதுதான். அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க, இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கட்சியை நாங்கள் குறி வைக்கிறோம் இல்லை வந்து கையை பிடிச்சிருக்கிறோம், நிச்சயமாக இல்லை. இது எல்லோருக்கும் வைக்கப்பட்ட ஒரு கூற்று தான். நீங்க ஏன் திரும்ப திரும்ப வந்து விசிக்க வருதுன்னா, திருமாவளவன் சொன்னாங்க ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நாம் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கின்ற காரணத்தினால் இயல்பாகவே நம்மை நோக்கி அந்த கேள்வி வருகிறது. ஏன்னா அதே காலகட்டத்தில் துரை வைகோ அவர்களும் பேசினார், செல்வப்பிரந்தகை அவர்கள் பேசினார், கம்யூனிஸ்ட் தோழர்களும் பேசினார்கள். பேசும்போது சொன்னாங்க, இல்லங்க எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லைங்கிற அவர்களும் சொன்னாங்க. ஆனா இவங்க அந்த கோஷத்தை அந்த முழக்கத்தை ஏற்கனவே வைத்திருக்கின்ற காரணத்தினால் இவர் மறுபடி விளக்கம் கொடுக்க வேண்டிய இடம். அது வந்து மாநாட்டில் திரு விஜய் பேசுறாரு, ஏற்கனவே இதை திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறதுனால அங்க ஒரு பொருத்தப்பாடு வந்து அது வந்து இயல்பாகவே பொருத்தி பார்த்து சர்ச்சையாச்சுன்னு கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா
விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனான்றது தெரியும், விஜய்க்கு தெரியும். ஆமா. அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில நாம் பங்கேற்றால் இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சை வரும்ன்றது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சு திருமாவளவன் தவிர்த்துறாரு. அப்போ இதை வேணும், தூபம் போடுவோம், இது எங்க போய் முடியுது, நமக்கு இதுல ஏதாவது சாதகமா நடந்தா பரவாயில்லன்னு விஜய் நினைச்சு இதை அப்படியே தூண்டு விடுறாரு. அப்போ இல்லைங்க, நீங்க இன்னொன்னு, இப்பொழுது அண்ணன் ஒரு தடவை திருமாவளவன் கலந்துகிட்டு இருந்தாலும் இந்த விவாதமாகத்தான் ஆக போகிறது. நீங்க அதை தவிர்த்ததனால் இல்ல சரி தவிர்த்துட்டாங்க, அதனால அது விவாதமே நடக்கல, விவாதம் நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க 2026 வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாங்க என்ன அவரே சொல்றாருல, ஒரு அரசியல் சூழ்ச்சி சதி அந்த பத்திரிகை காரணம் சொல்லி சொல்றாருல. நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த சதியை நீங்க முறியடிக்கணும்னா நீங்க அந்த நிகழ்வுல கலந்துட்டு இருந்திருக்கணும். நீங்க அவர் சொல்றாருல, திமுக வந்து ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வர்றாங்க, அதனாலேயே 2 பேருக்கும் கூட்டணி நம்ம சொல்லிட முடியுமா? ஒரே மேடை இருவர் பகிர்ந்து கொள்வதாலேயே கூட்டணி கணக்குகள் நம்ம போற்ற முடியுமா? இல்ல நாளைக்கு ஒரு திருமண மேடை நடக்குது, எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்துக்கிறாங்க, அதுல எங்க தலைவர் ஒருத்தர் பாக்குறாரு, சிரிக்கிறாரு, பேசுறாரு, உடனே கூட்டணி முடிவா சொல்லிட முடியுமா? ஹேஷியங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அவ்வளவு வீக்கா யாரும் அவர் தானே ப்ரூவ் பண்ணணும். இல்லங்க நான் இந்த மேடையில போய் பங்கேற்பேன், இது நானும் அந்த கட்டுரையில கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அப்படி சொல்ற பெரிய அளவுக்கான பெருந்தன்மையோடு திரு திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாருன்னே வச்சுக்கோ. திரு ஆதவ் அர்ஜுனாவோ திரு விஜயோ திரு திருமாவளவனை மேடையில வச்சுக்கிட்டே நீங்க திமுக கூட்டணி மீதான விமர்சனங்களை வச்சீங்கன்னா அந்த இடத்துல திருமாவளவனுடைய நிலை இல்லைங்க. ஒண்ணு, அந்த கட்டுரையிலேயே அந்த தாய் சொல்லே அவர் சொல்றாரு, நான் வந்து எங்களோட தலைவர் கலந்து கொள்கிறார் என்று கேட்டது சொன்ன பிறகு இந்த மாநாடு முடிந்த பிறகுதான் காட்சிகள் மாறுகின்றன. அதில் அவர் அரசியல் பேசுவாரா, எங்களோட தலைவர் அரசியல் பேசுவாரா, இல்லை அவர் பேச மாட்டார் என்ற உறுதி கொடுக்கப்பட்டதும் சேர்த்து அவர் பதிவு பண்றார். எல்லாமே நான் அவருடைய வார்த்தைகள் தான் எடுக்கிறேன். யார் சொன்னா? திரும்ப அவங்க எழுதியிருக்காங்க, தாய் சொல்ல எழுதியிருக்கும் போது சொல்றார், சரி அவர் அரசியல் பேசுவாரா, இல்லை அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படிங்கிற உறுதி கொடுக்கப்பட்டது. இல்ல திருமாவளவன் அரசியல் பேச மாட்டார், ஆனா மௌன சாட்சியா இருந்து ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் பேசுற அரசியலை கவனித்துக் கொண்டிருப்பார். இல்ல அவர் இல்ல, எங்களோட தலைவர் விஜய் அரசியல் பேசுவாரா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. இல்லை அவர் பேச மாட்டார்னு அங்கிருந்து உறுதி கொடுக்குறாங்க. விகடனோ இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பேசினார்ல விஜய், பேசினார். நீங்க வரல இல்ல, நீங்க வந்திருந்தால் இவர் வந்திருந்தால் நான் வரல. நிகழ்ச்சி அம்பேத்கர் பற்றி இதுதானே, அம்பேத்கர் நூல் குறித்து தானே. நீங்க அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பை கொடுத்தாருன்னு தானே பேசணும், அந்த நூலுடைய சாராம்சம் குறித்து தானே பேசணும். நீங்க அது எங்க இருந்து வருதுங்க? நீங்க இப்போ ஆதவ் அர்ஜுனன் பேசும்பொழுது நீங்க சமூக நீதி, அம்பேத்கர்னு டக்கு நம்ம என்ன சொல்றோம், சமூக நீதிங்கிற பார்வையில் தான் அவர் என்ன எடுக்கிறாரு, வேங்கை வயலுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். நீங்க மேல்பாதிக்கு என்ன செஞ்சிருக்கோம், நீங்க தலித் மக்கள் நாங்க வந்து அவரே டேட்டாவோட சொல்றாரு 1,40,00,000 பேர் இருக்காங்க, நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா இது அம்பேத்கர் அவர் தானே எதிர்பார்த்தார், அவருடைய நோக்கம் தானே, நம்ம வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு பெரிய முழக்கம் தானே, நீண்ட கால முழக்கம் தானே. அந்த முழக்கத்திற்கு நம்ம கேட்டாலே இல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 25% நம்ம பாப்புலேஷன்ல இருக்கும், ஆனா நம்மள ஒதுக்குறாங்க அப்படிங்கிற, அது வந்து சமூக ரீதியான ஒதுக்குதல் இருக்கு, அரசியல் ரீதியான ஒதுக்குதல் இருக்குங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது இது அம்பேத்கருடைய இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் பேசணும்ல. முழுக்க இவ்வளவு விமர்சனங்களும் திமுக மீது மட்டும்தான் இருக்கா, திரு விஜய்க்கும் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும்? இல்லங்க, நீங்க அவர் பேசும்போது எல்லாம் முழுக்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதுக்கு தமிழ்நாட்டு ஆண்ட மற்ற கட்சிகள் மீதான விமர்சனங்கள் அவங்களுக்கு இல்லையா? இல்லைங்க, இந்த இடத்தில் இன்னைக்கு பேசுகின்ற இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல அவர் வந்து மன்னராட்சின்னு சொல்லி பேசுகிறார். அதை நாங்கள் ஏற்கனவே மாநாட்டில் பேசிய விஷயம் தான். அப்போ அது பேசும்பொழுது நீங்க ஆதவ் அர்ஜுனா பேசினார், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பேசினாங்க, விசிகாவா பேசினாங்க, இல்லை அந்த கூற்று உண்மையா இல்லையா அப்படிங்கிறதா நான் பிரதானமாக பார்க்கின்றேன். அது மக்கள் யோசிக்கிறாங்கல்ல, மன்னராட்சி அப்படின்னு பிறப்பால் ஒருவர் இன்று முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? முதல்வர் திரு விஜய்க்கும் பொருந்துதானே. அவரு தன்னளவுல அவர் திறமை இருந்தாலும் அவரு அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தானே அவர் உள்ள வராரு, அவருடைய திரைப்படங்கள்ல உள்ள வந்து தானே உச்சத்துக்கு போறாரு. 32 அவர் உள்ள வராரு. நான் இதுக்கு பதில் சொல்றேன். அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்த எத்தனையோ நடிகர்கள் காணாம போயிருக்காங்க. திரு விஜய்க்கு திறமை இருக்கிறதுனால தானே உச்சத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆமா, அதுதானே எல்லாருக்கும் பொருந்தும். அதான் சொல்றேன். நீங்க படிப்படியாக முதல் படத்திலிருந்து 32 வருடம் கடுமையாக உழைத்து நீங்க முதல் படத்துல அவங்க எஸ்எஸ்சியோட பையனா, ஓகே நம்ம அவங்களுக்கு 200 கோடி கொடுக்கலாம், 150 கோடி கொடுக்கலான்னு வரல. முதலில் படம் எடுக்கும் பொழுது பத்திரிகைகள் என்ன எழுதியது, இந்த முகத்தை எல்லாம் அவரே அதை பதிவு பண்றாரு, இந்த முகத்தை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிய பத்திரிகைகள் இன்று அவர் உச்சபட்ச நடிகராக சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. இவரோட கடினமான உழைப்பு இருந்தது. இந்த இடத்துல பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என்னோட சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் எஸ்எஸ்சி வந்து அவர் உதவி பண்ணிருக்காருல விஜய்க்கு. இல்லங்க, நீங்க முதல் சில படங்களை உதவி செய்தார், அதற்கு பிறகு இவரோட உதவி செய்தாலும் கடினமான உழைப்பு இல்லாமல் வந்துட முடியுமா? நீங்க அவர் ஆரம்பித்த 32 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுல இருந்து அந்த டிராவலையும் தயவு செய்து உதயநிதி அவர்கள் டிராவலிங் கம்பேர் பண்ண முடியும்னா அவரே என்ன சொல்றாரு, கட்சியில ரொம்ப சீனியர்களா இருக்காங்க, நான் எப்படிங்க வருவேன்னு சொல்லி கேட்கின்றார். நீங்க வந்த உடனே நீங்க வந்து சட்டமன்றத்தில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்றார், பங்கேற்கிறார். அமைச்சராக மாட்டேன் சொல்ற அமைச்சர் ஆகிறார், துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் சொல்ற துணை முதலமைச்சர் ஆகிறார். அவருக்கே தெரியும் இது வாரிசு கணக்குல தான் நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். அதுதான் விமர்சிக்கப்படுகிறது, அது உண்மைதான் நான் சொல்றேன். திரு பிரியன்,
இதுல தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்ன, இல்ல என்ன நோக்கம், அவங்க என்ன இதுல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவோட ஒரு கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தபோது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அந்த மாதிரி முடிவு எதுவும் நாங்கள் எடுக்கலை அப்படின்னாங்க. ஸோ அவர்களை பொறுத்த மட்டும் வந்து தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த அடுத்த 10 மாதம் வந்து விஜய் எப்படி ஒரு களமாட போகிறார், எப்படி வந்து பொதுமக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச போகிறார், எப்படி திமுகவை கவுண்டர் பண்ண போகிறாரு, எப்படி பாஜகவை கவுண்டர் பண்ண போகிறாரு, இதே திமுகவை எதிர்க்கிறாரு வீரியத்தோட பாஜகவை எதிர்க்க போகிறாரா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது தான் மக்களுக்கு அவரை பற்றின ஒரு ஒப்பீனியன் உருவாகும். அப்போது அவருடைய செல்வாக்கு வந்து தேர்தல் நெருங்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுயமாக போனால் நமக்கு ஓட்டு விழுமா இல்லை ஒரு கூட்டணி வச்சு போகுமான்னு அப்போ தான் அவர் டிசைட் பண்ணுவார். ஆனால் அவர் முதல்ல எடுத்த உடனே வந்து தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல விரும்பினார்னா அவர் தனியாக போகிறது பெட்டர் அட்வான்டேஜ் அவருக்கு. ஓகே, திரு சுவாமிநாதன், இதில் ஆதவ அர்ஜுனா விசிகாலேருந்து வந்தால் லாபம், குறைந்தபட்சம் அவர் வந்தால் லாபம்னு திரு விஜய் நினைக்கிறாரா, இல்லை விசிகாவை அழைச்சிட்டே கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படி வந்தாலும் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க எதிர்பார்ப்பு நோக்கம் என்னவா இருக்கு? விஜயோட எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்ப ஒரு அம்பேத்கர் விழால பேசுறதே அவரோட சாதனை தானே. இதனால் வரைக்கும் அவர் வந்து ஒரு பொது நிகழ்வுல இந்த மாதிரியான ஒரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் உழைத்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லாவை எழுதினவர், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதருடைய விழால விஜய் அழைக்கப்படும் போது பட்டியல் சமூக மக்கள் கிட்ட அவர் கவனம் பெறாரு. ஏற்கனவே அவருடைய போக்கிரின்னு ஒரு திரைப்படம் சார், நான் கொஞ்சம் அவர் சினிமா நடிகர் அப்படிங்கிறனால சினிமாக்குள்ள இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். போக்கிரின்னு ஒரு படத்துல சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளைன்னு ஒரு பாட்டுல ஒரு வரி வரும். அந்த வரியை பார்க்கும்போது நம்ம தியேட்டர்ல இருக்கும்போது விசில் பறந்த காட்சிகள் இன்னைக்கும் நான் ஒரு முதல் காட்சி பார்த்த ஒரு சராசரி ரசிகனா கல்லூரி மாணவனா எனக்கு இன்னைக்கு அது நினைவுல இருக்கு. அப்ப என்னன்னா அந்த மேடையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரவாண்டியில பேசுகிற பொழுது அம்பேத்கரை பற்றி குறிப்பிடப்படுவது பெரிய கைதட்டல் அவருக்கு வருது. அப்ப அவர் என்னன்னா பட்டியல் ஒவ்வொரு சமூகமா தானே அவர் ஒர்க் பண்றாரு. ஒரு நம்ம அந்த மேடையே பார்த்தோம், அந்த மேடைக்கு வெளியில வைத்திருக்கக்கூடிய பதாகைகளை பார்த்தோம். இப்ப அவர் வந்து அவருடைய வெற்றியா எதை நினைக்கிறாருன்னா அம்பேத்கர் மேடையில் அவர் பங்கேற்கிறதும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை ஒரு குறைந்தபட்சம் தன் பக்கம் திருப்பலாம் அப்படிங்கக்கூடிய வியூகமும் இதுக்குள்ள விஜய்க்கு இருக்கு. அம்பேத்கர் பொதுவான தலைவர், ஆனா இந்த கேள்வி தவிர்க்க முடியல, அதிகமாக முன்னிலைப்படுத்துற கட்சி விசிக அம்பேத்கரை, அப்ப அவங்க ஓட் பேங்குக்கும் சேர்த்தே தான் விஜய் குறிவைக்கிறாரா? விஜய் கண்டிப்பாக அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா விசிக தன் பக்கம் வரணும் அப்படின்னு அவர் ரொம்ப விரும்புறார், விசிகாவை ரொம்ப நேசிக்கிறார். அதுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா விசிக இன்னைக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில 2 பேருக்கு தான் ரொம்ப வலுவா இருக்காங்க. ஒன்று திருமாவளவன் அவர்கள் கட்சி, இன்னொன்று அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய கொடி பல இடங்கள்ல ஏற்றப்பட்டிருக்கு. சோ அவங்க வந்து அவங்க ஒன்றிணைத்து ஒரு ஓட்டை திரட்டுற போது இப்ப அவங்களே ஒரு டேட்டா சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1,40,00,000 பேர் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கம்யூனலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். விஜய் வந்து இது வந்து ஒரு ஓட்டு அரசியலோட அவர் முதல்ல ஓட்டு. திரு பாவலன், திரு ஆதவர்ஜனா தன் பக்கம் வந்தாலும் விஜய்க்கு லாபம், விசிக கூட்டணி தன் பக்கம் வந்தாலும் லாபம், திமுக கூட்டணி உடைந்தாலும் விஜய்க்கு லாபம், அம்பேத்கரை சுவீகரித்துக் கொள்வதன் மூலமாக பட்டியலின இளைஞர்கள் அவர் பக்கம் போனாலும் லாபம், எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு லாபம், நஷ்டம் விசிகாவுக்கு தானே? அப்படிலாம் வந்து ஒரு மாயை இங்கே கட்டமைக்க முடியாது. விஜய் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அரசியல் கிளாரிட்டி, தெளிவு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு இன்றைக்கு எல்லாருமே வந்து பொலிட்டிக்கலா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் உருவாகிருக்கு. அதான் அரசியல் தொடர்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களோட ஒரு விழிப்புணர்வு உருவாகிருக்கு. அவர் நடத்திய மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை இது, கோட்பாடு இது, செயல் திட்டங்கள் இது என்றுமே எதுவுமே சொல்லல. மாநாட்டில் விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ அல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்தோ கல்வி தொடர்போ எதுவுமே தொடர்பா வந்து எதுவுமே அவர் மாநாட்டில் இதுதான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. அடுத்து ஒரு பல லட்சம் இளைஞர்கள் திரண்ட ஒரு மாநாட்டிற்கான தீர்மானம் எதுவும் சொல்லல. அவர் யாருக்கான முகம் அப்படின்றத அந்த மாநாட்டிலே வெட்ட வெளிச்சமா காட்டிட்டாரு. திமுக, அதாவது திராவிட மாடல் தான் என்னுடைய பகை அப்படின்றது அந்த மாநாட்டில் வந்து தெள்ள தெளிவா பேசுறாரு. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நூலை வெளியிடக்கூடிய திரு விஜய் அவர்கள் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளுடைய கனவா என்ன நினைச்சாரு? சனாதனத்தை வீழ்த்தி சட்டத்தின்படி ஒரு ஆட்சியை நிறுவி காட்டினாரு. அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவத்தை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்துறதுக்காக அவருடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சாரு. அப்ப நீங்க உங்களுடைய கொள்கை பகைவர்களா யாரை நீங்க முன்னிறுத்தணும்?
யாரை முன்னிறுத்தணும்? நீங்க பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அரசாங்கத்தை தானே நீங்க கொள்கை அவர் வந்து எங்களோட பகைவர்கள் மாநாட்டையே பார்க்காம பவன் அவர்கள் பேசிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தயவு செய்து எல்லா மாநாட்டை தயவு செய்து பாருங்க, பார்க்காமலே கருத்து பேசிட்டு இருக்கீங்க. கொள்கை திருவிழாவாக நடத்தப்பட்ட மாநாட்டில் கொள்கை திருவிழாவாக நடத்தப்பட்ட மாநாட்டை என்ன பேசலாம்னு கேட்கிறீங்க. செயற்குழுல 26 தீர்மானங்கள் ஏற்பட்டது, அதை நீங்க பார்க்கல. தயவு செய்து செய்திகளை படியுங்கள், தொலைக்காட்சி சேனல்களை பாருங்கள், அது யூடியூப்ல பாருங்க. மாநாட்டில் என்ன நடந்துச்சு, என்ன பேசப்பட்டது, மாநாட்டில் ஏற்பட்ட விமர்சனத்துக்கு அப்புறம் தான் செயற்குழுல அது கொண்டு வர்றீங்க. மாநாட்டில் மாநாட்டை பற்றி கொள்கை இல்லைன்னு சொன்னீங்க, செயல்திட்டம் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க தயவு செய்து மாநாட்டை பாருங்க. அந்த விமர்சனத்துக்கு முதல்ல மாநாட்டை பாருங்க, தீர்மானத்தை கொண்டு வர்றீங்க. நீங்க மாநாட்டை முதல்ல பாருங்க. மாநாட்டை என்ன பேசப்பட்டது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. என்னோட டைம், என்னோட நேரம். நீங்க பேசுமாற குறிக்கிடல, நீங்க பேசுமாற குறிக்கல. அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகளை யாராலும் ஒரு சிறிய சேதாரத்தை கூட உண்டு பண்ண முடியாது. ஏன்னா இன்றைய கட்டுக்கோப்பா நாங்க இருந்துட்டு இருக்கோம். விஜயால 2026 அவர் கட்சி வந்து தேர்தல் களத்துல தாக்கு பிடிச்சு ஒரு சில இடங்களில் வெற்றி பெறணும்னா அவருடைய அரசியல் நிலைப்பாடு யாருக்கான நிலைப்பாடு, அவருடைய கொள்கை, செயல் திட்டங்கள் அப்படின்றத களத்துல காட்டினா தெரியும். மக்களுக்காக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? நீங்க போராட்ட காலத்துக்கு இன்னைக்கு சொல்றீங்க வந்து வேங்க வயல் பிரச்சனை சொல்றீங்க, மேல் பாதிப்பு பிரச்சனை சொல்றீங்க. வாங்க களத்துக்கு வாங்க, போராடுங்க, மக்களை சந்திங்க. அந்த கேள்வி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. களத்துக்கு வரவே இல்லை. சரி, அவர் பதில் சொல்லட்டும், நம்ம நிறைவு செய்ய போறோம். கண்டிப்பா. முதல்ல வந்து நான் அவர்கிட்ட வந்து கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை திருவிழாவாக தான் நடத்தப்பட்ட மாநாடு, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதே இடத்துல செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. தலைவரும் பேசினார், அதற்கு முன்னாடி சில தோழர்களும் அதை குறித்து பேசினார்கள். செயற்குழுவில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த காலச்சூழல், அந்த நேரமே மாறி போனது, எவ்வளவு கூட்டம் வந்ததுங்கிற பார்த்தோம். அதனால் அங்கு தீர்மானங்கள் வாசிக்கப்படாமல் 25ஓட சேர்த்து ஒரு தீர்மானம், 26 தீர்மானங்கள், அதில் பரந்தூர் விமான நிலையம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு போர்டுன்னு என்னென்ன கேள்விகள் இருந்ததோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டது. நீங்க களத்திற்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களுடைய தலைவர் எங்களுடைய தோழர்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்க மதுரையில் நீங்க பல இடங்கள் அந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். மதுரையில் வந்து முல்லை நகர் நடந்துச்சு, ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு, நெல்லையில் அதே மாதிரி நடந்துச்சு, இங்க வந்து சென்னையில் அம்பத்தூர் நடந்துச்சு. இந்த எல்லா இடத்திலும் எங்களுடைய தோழர்கள் போனார்கள். அந்த மக்களோடு மக்களாக வரலன்னு விஜய் அழைக்கிறாங்க. இல்லைங்க, வருவார், நிச்சயமா வருவார். நீங்க வந்து நீங்க இப்போ பனையூர்ல வைத்து அவர்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கப்பட்டது. நீங்க பார்த்துட்டு எல்லாமே வரட்டும், வருவாரு, அவங்களுடைய தோழர்கள் வருவாரு, வரும்போது நம்ம பேசுவோம். இன்னைக்கு மழை தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தவர் கள அரசியலுக்கு எப்படி வராம போயிடுவார். வரும்போது மழை வெள்ளத்துல முழுக்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான் நிக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது